வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து நாடாளுமன்ற எம்பி, திமுக எம்பி கனிமொழி சோமு அவர்கள் ஒரு பதிவை போட்டிருக்காங்க. பல பேர் இது நல்ல பதிவின் பாராட்டுறாங்க. நம்மளும் கனிமொழி சோமு அவர்களை பாராட்டுகிறோம். திமுகவில் இருக்கக்கூடிய அனைவரும் இதற்கு விஜய்க்கு ஆதரவாக இருக்க வேண்டும். இந்த விஷயம் என்ன, நயினார் நாகேந்திரன் அவர்கள் நேற்று ஒரு பேச்சு பேசுகிறாரு, விஜய் அவர்களை பற்றியும் ஒரு நடிகையை பற்றியும். இது ரொம்ப அருவருக்கத்தக்க பேச்சு. டிடிவி தினகரன் உடனே ரியாக்ஷன் கொடுக்குறாரு, இது தப்புங்க, தனிநபர்லாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறாரு. டிடிவி தினகரனுக்கும் நம்மளுடைய பாராட்டு. ஏற்கனவே ஜனநாயகன் படத்துக்கே நம்ம சொன்னோம், திமுக உடனே அறிக்கை விடணும். ஏன்னா பட தயாரிப்பு நிறுவனம் நடத்திட்டு இருக்கீங்க, ஒரு படத்துக்கு ஆபத்துங்கும் போது நீங்களும் பேசியிருக்கணும், சிஎம்ஏ பேசியிருக்கணும். ஆனால் அவங்க பேசலை. எதுக்காக பேசலைங்கிறது நமக்கு தெரியும். படம் வரலைன்னா வந்தால் நமக்கும் பிரச்சனை, அவங்க பேசாமல் இருந்துட்டாங்க. இப்போ கனிமொழி சோமு அவர்கள் பேசுகிறது என்ன கேட்குறாங்கன்னா, பிஜேபியில் இருக்கக்கூடிய குஷ்பு, வானதி, தமிழிசை இவர்கள் இதை ஏன் கண்டிக்கலை? எல்லா பிரச்சனைக்கும் ஓடி வரக்கூடிய குஷ்பு, தமிழிசைலாம் ஓடி வருவீங்க இல்லை, ஏன் வரல? நீங்கள் எங்கே போனீங்க? இதுக்கு நியாயமான பேச்சு. திமுகவில் இருக்கக்கூடிய கனிமொழி, கருணாநிதி அவங்களும் இதை கண்டிக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய்க்கு ஒரு அபரீதமான ஆதரவு இருக்கிறது. அவர் வரணும்னு நேற்று வரைக்கும் தமிழிசை பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் இந்த மாதிரி பேசுவது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா ஒன்று தெரியுது, இவர் வந்ததுனால நம்ம ஜெயிக்கிறது கஷ்டம், அதனால் அவர் மேலே பாயிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பார்த்துட்ருக்க மக்கள் இன்றைக்கி இந்த மாதிரி ஆபாசமாகவும் ஆவேசமாகவும் பேசுகிறவங்கள யூடியூப்பில் பார்ப்பாங்க, ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் குஷ்புவை பற்றியும் மற்றவர்களை பற்றியும் தரந்தாழ்ந்து பேசும்போது அப்பவும் நம்ம கண்டித்தோம், இது தப்பு. இப்போ பிஜேபியில் என்ன கேட்குறாங்க, நயினார் அவங்கள பற்றி பேசுகிறத சொல்கிறீங்களே, விஜயை பற்றி, எங்கள் பிஜேபியில் இருக்கவங்கள பற்றி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினாரே, அதுக்கு என்ன பதில்னு கேட்குறாங்க. அதுவும் தவறு தான் சார். தரம் தாழ்ந்து எங்கே பேசினாலும் தப்பு தான். இதில் அந்த கட்சி இந்த கட்சியில் டிவிக்கில் யாராவது பேசியிருந்தாலும் தப்புன்னு தான் சொல்லுவோம். நமக்கு என்ன வருத்தம்னா, பார்த்துட்ருக்காங்க, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பிஜேபியை விமர்சிக்க மாட்டேன்னு விஜய் சொல்லிட்டார். ஆனால் இந்த மாதிரி ஒரு மாநில தலைவர் சொல்லும்போது நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டியது. ஏன் டிவிக்கிலேருந்து யாரும் ரியாக்ட் பண்ணலை? இப்போ திமுகவில் கேட்குறாங்களே, பார்த்தீங்களா, எங்கள் கட்சியிலேருந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் குரல் கொடுக்குறாங்க, டிவிக்கிலேருந்து வலிமையாக வரணுங்க. இப்போ திமுக ஒரு விஷயத்தை பண்ண உடனே திமுக தீய சக்தி அப்படின்னு விஜய் சொல்கிறார். திமுகவுக்கும் எனக்கு தான் போட்டிங்கிறார். கரெக்ட். விஜய் பேச வேணாம், மற்றவர்கள் பேசலாம்ல. என்னங்க ஒரு மாநில தலைவரே இவ்வளோ தரந்தாழ்ந்து நடந்துக்கிறாங்க. பிஜேபியோடைய கலாச்சாரமே இதுதான், பெண்களை இழிவுபடுத்துறது தான் பிஜேபியோடைய கலாச்சாரம்னு வரலாறு எடுக்க வேண்டியதானே. உத்தரப்பிரதேசில் பாருங்கள், மத்திய பிரதேசில் பாருங்கள், எல்லா ஏரியாலையும் பிஜேபி எங்கெங்கே போச்சோ அங்கெல்லாம் பெண்களை இந்த மாதிரி தான் அவங்க அவதூறாக பேசிகிட்டு இருப்பாங்க. லிஸ்ட் எடுத்து போடணும் இல்லை, ஏன்னா பாசிச பாஜக உங்களுடைய எதிரி, பிஜேபியும் திமுகவுன்ட்டீங்க. அப்போ திமுக வலிமையாக எதுக்கக்கூடியவங்க நான் தான் சிஎம் சொல்லிட்டு இருக்காரு. இல்லைல்லப்பா, இவர் அங்கே டபுள் கேம் விளையாடுறாரு, நான் தான் எதுக்குறேங்கிற ஒரு விஷயத்தை விஜய் தரப்பு சொல்லணும். ஏன் அமைதியாக இருக்காங்கன்னு நமக்கு புரியல. பார்த்துட்டு இருக்க நீங்கள் விஜய் டிவிக்கே வரதான் நீங்கள் சொல்லுங்கள் இதற்கு. ஏன்னா மற்ற விஷயத்துக்கு நம்ம பேசணும்னு விரும்பல, பிஜேபி ஒரு கட்சி இல்லைன்னு கூட விட்டுட்டு போயிடலாம். ஆனால் இது மாநில தலைவர் பேசக்கூடிய விஷயம், இது எப்படி நம்ம கடந்து போகிறது? இன்னொன்று, விஜய் பற்றி தொடர்ந்து அவதூறு கிளப்புறது என்னென்னா, அவருடைய மீட்டிங்க்கு போய் ஒருத்தர் இறந்துட்டார், அங்கே செய்தியாளர்களை தாக்குனாங்கன்ட்டு. நல்லா யோசனை பாருங்கள். செய்தியாளர்களில் சிட்டிங்கில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ அடித்த வீடியோலாம் வெளியில் வருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் எம்எல்ஏ ஒரு போக்குவரத்து காவலர்கிட்ட சண்டை போட்ட வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். இப்படி அமைச்சர் பேசுகிறது, இப்படி நிறைய விஷயம் வந்துட்டு இருக்குது சார். ஒரே ஒரு டிவிக்கு நிர்வாகி செய்தியாளர்கிட்ட வாக்குவாதம் பண்ணாங்கிறதுக்காக ஒட்டுமொத்த டிவிக்கேவே செய்தியாளர்களுக்கு எதிரான கட்சி அப்படிங்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும்? யாராவது ஒருத்தர், அதுவும் தப்பு தான் சார். தப்பு எங்கே நடந்தாலும் தப்பு தானே. இதுக்கே விஜய் கட்சி பொறுப்பேற்க வேண்டும், விஜய் தான் பொறுப்பேற்க வேண்டும். அங்கே பார்த்தா 41 பேர் உயிரை இது பண்ணிட்டாங்க, இங்கே பார்த்தா உயிரை காவு வாங்கிட்டாங்க. இது என்ன பேச்சுன்னு நமக்கு புரியலையே. நம்மளாம் ஆரோக்கியமான சமுதாயத்தில் இருக்கோமா? என்ன பேசுகிறாங்க சார்? விஜய் அவர்கள் மீது உங்களுக்கு கோபம் இருந்ததுன்னா நீங்கள் பொலிட்டிக்கல் ரீதியாக தான் பேசணும். பொலிட்டிக்கலை விட்டுட்டு நீங்கள் வேறு மாதிரி பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெகுஜன இப்போ விஜய்க்கு அரசியல் தெரிலன்னுங்க, அவருடைய கொள்கை என்னன்னு கேளுங்க. அதை விட்டுட்டு விஜயை பர்சனலாக பேசுகிறத வெகுஜன மக்கள் ரசிப்பாங்களா? இன்னொன்று, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பலவிதமான யூடியூப்பில் நிறைய பேர் இதை விட கேவலமாலாம் பேசிட்டாங்க. விஜயுடைய குடும்பத்தை பற்றியும் அப்படி பண்ணி இப்படி, இதெல்லாம் மக்கள் எடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தானே சார் விஜய். இப்போ விஜய் அவர்களும் திரிஷா அவர்களும் நீங்கள் விமான நிலையத்துக்கு போகிற வீடியோ ஒன்று போடுறீங்க. அந்த வீடியோ யாரால் எடுக்க முடியும்? நல்லா யோசனை பாருங்க. விமான நிலையத்துக்குள்ளே இப்போ யாராவது ஃபோட்டோ எடுக்க முடியுமா? அப்போ காவல்துறை தான் கசிய விட்டுருக்காங்க. எந்த காவல்துறை கசிய விட்டாங்க? ஊருக்கே தெரியுமே எந்த காவல்துறை கசிய விட்டாங்கன்னு.
அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன சார்? அவர் வந்து கூட நான் நம்ம வந்து ஒரு இடத்துல பணியாற்றிட்டு இருக்கோம், அங்கே வந்து பெண் ஊழியர்கள் இருப்பாங்க, ஃப்ரெண்டாக பழகுவோம், வெளியூர்லாம் போவோம். இதெல்லாம் இப்போ இயற்கைங்க, சாதாரணம் ஆகிப்போச்சு. அப்போ அவர் ஃப்ளைட்டில் போகும்போது கூட போகிறாரு. இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துகிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோலாம் போட்டு என்னன்னா இவங்க அவங்கள அசிங்கப்படுத்துகிறாங்களாம். இதை செஞ்சது யார்? திமுக. திமுகவுடைய ஐடிவி இது மாதிரி பல சம்பவங்களை பண்ணியிருக்காங்க. பேச ஆரம்பித்தா பேசிக்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்து நயினார் ஆரம்பிச்சிருக்காரு. ஏற்கனவே பிஜேபிக்கு வந்து இங்கே கம்மியான வாக்குகள் போயிட்டு இருக்கும்போது நயினார் அவர்கள் இதை பண்ணுவது வந்து இன்னும் பிஜேபியை வளர வைக்காது. ஒன்று. இன்னொன்று, விஜய் தான் உங்களுக்கு எதிரியே இல்லைன்னு போயிட்டாரு. இப்போ ஏன் நயினார் நாகேந்திரன் இவ்வளோ கொந்தளிக்கிறாருன்னா, நயினார் நாகேந்திரனுக்கு எடப்பாடி பழனிசாமியை பிடிக்கும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இருந்தால் தான் நயினாரே ஒரு தொகுதியில் ஜெயிக்க முடியும். ஆனால் அதிமுக இப்படிப்பட்ட கட்சின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து நயினார் நாகேந்திரன் எடப்பாடி மனதை குளிர்விக்க வேண்டும். அதற்காக இன்னைக்கு விஜய் மீது பாய்கிறார். எப்படி வந்து ஸ்டாலின் மனதை குளிர்விக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டாலின் பிறந்தநாளில் போய் செல்வ பிறந்தகையிலேருந்து எல்லா கூட்டணி கட்சி தலைவரும் விஜயை திட்டினாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள். பிறந்தநாள் விழாவில் ஸ்டாலின் வாழ வேண்டும் வளர வேண்டும்னு பேசணும். அதை விட்டுட்டு விஜய்னு ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு அரசியலே தெரியல அப்படின்னு அவரை பற்றி பேசுறது. ஏன்னா ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் இப்படி பேசினா தான் பிடிக்கும்னு இவங்க நினைக்கிறாங்க. இதனால் 2 சீட்டு கிடைக்காதா, நமக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்காதா, நம்ம பிஸ்னஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகாதா? செல்வ பிறந்தகைலாம் அப்படி தான் நினைப்பார். அப்போ கொடுக்குற காசுக்கு மேலே அப்படிங்கிறாங்கல்ல, அதுதான் இங்கே நடந்துட்டுருக்கு. இப்போவும் சொல்கிறோம், கனிமொழி சோமு அவர்கள் பேசியது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க கருத்து. இதை திமுக நேற்றே பண்ணியிருக்க வேண்டும். இந்த சம்பவம் நடந்த உடனே பண்ணியிருக்கணும். சார், எங்களுக்கும் விஜய்க்கு 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம் சார். இருந்தாலும் விஜய் அவர்களை பற்றி தரம் தாழ்ந்து இந்த மாதிரி பர்சனலாக நீங்கள் பேசுவதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எங்கள் கட்சியில் இந்த மாதிரி யாராவது பேசினா நாங்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இனிமேல் யாரும் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு ஒரு வாய்மொழி ஏதோ ஒன்று உருட்டணுங்க. அதை விட்டுட்டு வந்து இப்போ இவங்க மட்டும்தான் பேசியிருக்காங்க. இப்போ என்னென்னா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவும் பேசியிருக்கணும். நயினார் நாகேந்திரன் பேசுறது தப்புன்னு டிடிவி தினகரன் தான் சொல்லியிருக்காரு, வேறு யாரும் சொல்லலை. இன்னொன்று, குறைஞ்சபட்சம் வானதி இவரே நம்ம நயினார் நாகேந்திரன் இல்லைங்க நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, இல்லை நான் பேசுகிறது வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க, ஏதோ ஒன்று பேசியிருக்கணும், இல்லைனா நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்குறேன், ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம். இந்த விஷயத்தை கடந்து போகிறது தான் நல்ல விஷயம். ஏன்னா இந்த விஷயத்தை வந்து பெரிய பூதாகரமான செய்தியாக பத்திரிகையாளர்களும் ஆக்கலை. இதே வேற ஒரு விஷயமா இருந்தால் பெரிய அளவுக்கு ஆக்கியிருப்பாங்க. நயினார் அப்படிங்கிறதுனால இந்த விஷயம் பெருசாகலை. ஏன்னா பனையூர் பண்ணையார்னு இன்றைக்கி அதிமுக வந்து விஜயை கூப்பிட்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. விஜய் அவங்கள விமர்சிக்கிறாங்க, நீங்கள் அவளை விமர்சிங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பது சரியில்லை. இன்னொன்று சொல்கிறோம், இன்றைக்கி விஜய் அவர்கள் யாருடைய ஓட்டை பிரிக்கிறாரு? பல பேரோட ஓட்டை பிரிக்கிறார். அதனால தான் திரும்ப அவர்கள் வந்து ஒரு நடிகர் பின்னால் போவாதீங்க. இப்போ விஜயகாந்த் அவர்கள் நடிகர்னு தெரியாமையா போய் முதலமைச்சராக்குறேன்னாரு. திரும்ப என்ன இது ரெட்டை வேடம்? திரும்ப மக்கள் நம்புவாங்களா? என்னன்னா பட்டியலின சமூக வாக்குகளை விஜய் பெரிய அளவுக்கு பிரிக்கிறார். அது அவருக்கு டேட்டாவில் தெரியும். இன்னொன்று ஊர்லேயும் சொல்லுவாங்கள்ல, என்னப்பா அந்த ஆளுங்களாம் விஜய் கட்சிக்கு போகிறவங்களாம் ஆனால் நம்ம ஆளுங்க தாங்கண்ணே சொல்லுவாங்கள்ல. அப்போ விசிகாவுக்கு இன்றைக்கி அதுவும் குறிப்பாக திருமாவுக்கு ஒரு கோபம் வந்து விஜய் மேலே இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீமானுடைய பல வாக்குகளை பிரிக்கிறார். அதனால தான் முதல்ல தம்பின்னவர் அப்புறம் அடிபட்டு செத்துருவாங்கிற ரேஞ்சுக்கு அவரும் திட்ட ஆரம்பிக்கிறார். மைக்கு கடைசி நேரத்திலாம் திட்டுறார். அவர் கட்சியில் இருக்கவங்களாம் ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவர்கள் திமுகவை திட்டணும், பிஜேபி திட்டணும். ஆனால் விஜய் எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் திட்டுறாங்க? பார்க்குற மக்கள் நினைப்பாங்க, இப்போ சீமான் யாரை திட்டணும், யாரை திட்டிகிட்டு இருக்காரு? அப்போ இவர் யாரை போய் சந்திக்கிறாரு? சிஎம் போய் சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு வந்தவொடனே விஜய் திட்டுறாரு. நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறாரு. அப்போ நீங்கள் அனைவரும் உத்தமர்கள் தானா சொல்லுங்கள் அப்படின்னு மக்கள் கேட்பாங்களா இல்லையா? விஜய்க்கான மவுஸ் ஏறுறதுக்கு காரணம் அவர் அமைதியாக இருந்தாலும் அவரை பற்றி இந்த மாதிரி கேவலமாக விமர்சிக்கிறது, அவருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுறது, அவரோட ஒர்க் பண்ணவங்க இருக்காங்கல்ல. இப்போ திமுகவில் பிடி செல்வகுமார்னு ஒருத்தர் சேர்ந்துருக்கார். அவர் என்ன சொல்கிறார்? விஜய் ஒரு நம்பகத்தன்மான ஆள் இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லை. ரைட், பிடி செல்வகுமாருங்கிற யாருங்க? அவருக்கு இருக்க ஒரு போஸ்ட் கொடுக்குறீங்க. இப்போ அப்போ விஜயோடைய முன்னாள் மேலாளர் அப்படிங்கிறதுக்காக அவர் விஜயை திட்டணுங்கிறதுக்காக அவருக்கு இப்போ ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்குறீங்க. அதெல்லாம் மக்களுக்கு தெரியாதா? இன்னொன்று, புலி படத்தில் வந்து அந்த செல்வகுமார் அவர்கள் இருந்தாருக்கிறாங்களே, விஜய் பற்றி அந்தரங்கமான விஷயங்களை சொல்கிறதா அவர் நிறையா சொல்கிறாரு. அப்புறம் விஜயோடைய உதவியாளர்னு நிறைய பேர் இன்ட்ரி கொடுத்துட்ருக்காங்க, விஜய் ஒரு மோசமான ஆளுன்னு. இதெல்லாம் நம்பி விஜய்க்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்களாம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது அவரை பற்றியும் கடைசி வரைக்கும் அவர் படத்துடைய பெட்டியே உலகம் சுற்றுவாளிமனை தூக்கிட்டு போனாங்க திமுக. எல்லா காலத்திலும் இந்த மாதிரியான அச்சுறுத்தல்கள் புதுசாக ஆரம்பிக்கிற கட்சிக்கு வந்தே தீரும். விஜய் இதெல்லாம் தெரியாமலாம் அரசியலுக்கு வந்திருக்க மாட்டார். விஜய் அவர் கூட இருக்கவங்க ஆலோசனை சரியாக சொல்ல, பட்ஜெட்டை பற்றி கருத்து சொல்ல, ஆணவ கொலையை பற்றி கருத்து சொல்ல, அவருக்கு நிறையா விஷயத்தில் கருத்தே தெரியல.
இதெல்லாம் ஏதாவது பேசுங்க. அதை விட்டுட்டு நடிகையை பற்றி பேசுறது இது நியாயமான விமர்சனமாக இருக்காது. பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சியிலேருந்து இப்போ சொல்கிறாங்களே, பிஜேபிலேருந்து வேறு எது சார் எதிர்பார்க்குறதுன்னு பிஜேபிக்காரங்க பார்த்துட்டு இருந்தால் சொல்லுங்கள். இந்த மாதிரியான விமர்சனம் நயினார் பண்ணது சரியா? நமக்கு தெரிஞ்ச அண்ணாமலை கூட இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்துவாருன்னு நமக்கு தெரியல. அப்போல்லாம் அவர் எதுவும் உபயோகப்படுத்துகிற மாதிரி நமக்கு தெரியல. ஏன்னா அண்ணாமலை ஹார்ஷாக பேசுவார் ஒழியாக இந்த மாதிரியான விஷயங்கள் அண்ணாமலை பண்ண மாட்டார். ஏன் இவர் பண்ணுறாரு அப்படிங்கிறது ஏதாவது டங் ஸ்லிப்பாக இருந்தாலும் இந்நேரம் மறுத்திருக்கலாம். மறுபடியும் சொல்கிறோம், விஜய்க்கு ஆதரவான குரல்கள் ஒலித்து கொண்டிருக்கிறது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் நயினார் சொல்லி ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் விஜய்க்கு ஆதரவாக குரல்கள் எழிலையேன்னு மக்கள் உள்ளே பார்த்துட்ருக்காங்க. இப்போ நம்மலாம் பேசிகிட்டு இருக்கோம் வெளியில், மக்கள் என்ன யோசிப்பாங்க இதை பார்த்த உடனே? நயினார் நாகேந்திரனை பற்றி என்ன நினைப்பாங்க சொல்லுங்கள்? இதெல்லாம் இவரெல்லாம் ஒரு மனுஷன் அப்படி தான் நினைப்பாங்க. மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய்க்கு பெருமளவுக்கு ஆதரவு வந்து கொண்டு இருக்கிறது. அவர் அமைதியாக இருந்தாலும் அவரை பற்றி மக்கள் பேசிகிட்டு இருக்காங்கன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி, ஒரு பக்கம் ஸ்டாலின். இவங்க ஸ்டாலின் வந்து மாநாடு 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 மண்டல மாநாடு பூத் கமிட்டிமா போட்டுக்கிட்டே இருக்கார். இன்னொரு பக்கம் பழனிசாமி ஒரு பக்கம் ஆலோசனை பூத் கமிட்டியை போடுறாரு. இவர் நம்ம அமித்ஷா வராரு, பிஎஸ் கோயல் வரார். இப்படி பரபரத்துட்டு இருக்குது. எல்லா இடத்துக்கும் பணம் போய் சேர்ந்துருச்சு. இந்த பக்கம் 5000 ரூபா பணம் கொடுக்குறாங்க, அவர் 2000 ரூபா கொடுக்குறாரு, எல்லாருக்கும் பேருந்தில் ஃப்ரீங்கிறார். இப்படி போட்டுட்டு அறிவிப்பு பண்ணிட்டு இருந்தாலும் இன்னும் விஜய்க்கான மவுஸ் இருக்கும்போது எப்படிப்பா ஒன்றுமே பண்ணாமல் இவ்வளோ பெரிய மவுஸ் அப்படின்னா சொல்லுவாங்கள்ல, சில பேர் ஜாதகம் சார் வேறு என்ன சார் பண்ணுறதுன்னு. மக்கள் விரும்புகிறார்கள், நம்ம என்ன சொல்கிறது. நமக்கும் விஜய் அவருடைய அரசியல் மீது பல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. ஆனாலும் அவருக்கு ஆதரவு இருக்கிறது அப்படிங்கிறத நான் மறுக்கவே இல்லை. தேர்தல் 10 நாளைக்கு முன்னாடி இன்னும் நம்ம பேசுவோம். அப்போ இன்னும் நம்ம விரிவாக பேசுவோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.